அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை பல இளைஞர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரிய வருகிறது, நண்பர்களும் சொல்லுகிறார்கள். இந்த கல்லூரியில் பேச போகிறப்பெல்லாம் பல இளைஞர்கள் ஆர்வத்தோடு வந்து அந்த நிகழ்ச்சியில் அதை சொன்னீங்களே இதை சொன்னீங்களே அப்படின்னு சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் கல்லூரி பருவம் முடிந்து இப்போ பிஇ முடிச்சிருப்பாங்க, சில பேர் பிஏ முடிச்சிருப்பாங்க, எம்ஏ எல்லாம் முடிச்சிருக்கிற அந்த காலகட்டம் 3ஆம் ஆண்டு அல்லது மேல்நிலை பட்டப்படிப்பாக இருந்தால் எம்ஏ எம்எஸ்சி எம்இ அந்த மாதிரி இருந்தால் 5 ஆண்டுகள் முடிச்சிருப்பாங்கல்ல. இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இது ஒரு மாதிரி பிரசவ வேதனை நிரம்பிய காலகட்டம். நம்முடைய இளைஞர்களுக்கு கல்லூரி படிப்பு முடிச்சிருப்பாங்க, இனிமேல் வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி வேலை தேடி கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய இந்த காலகட்டம். எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க, டிகிரிக்காக இனிமேல் கான்வொகேஷன் முடிஞ்சிருந்தா டிகிரி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா அதுக்கான தேதி வர வரைக்கும் காத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கும் எதிர்காலம். இப்போ மேற்படிப்பு படிக்கிறதா இருந்தால் அடுத்தாப்பில் அப்ளிகேஷன் போடுவாங்க, அந்த கல்லூரியில் போய் சேருவாங்க, அந்த கல்வி பாடத்திட்டத்தை தொடர்வார்கள், அது வேற. ஆனால் படித்தது போதும்பா, எஜுகேஷன் லோன் வேறு போட்டிருக்கிறோம், அந்த கடனை திருப்ப கட்டணும், வீட்டில் தங்கச்சிலாம் வேறு இருக்கிறாங்க, திருமணம், அந்த ஏற்பாடுகள்லாம், நீ ஏதாவது வேலைக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு வீட்டில் பெரியவங்க அப்பாலாம் சொல்லிட்டா அது இளைஞனுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கேள்விக்குறி, ஒரு சுமை, ஒரு புதிர். ஆனால் அந்த வேலை கிடைக்கிற அந்த காலகட்டம் இருக்குதே, அதில் வந்து நாம் தயார் நிலையில் இருக்கணும். வேலை அதுவாக கிடைக்கும், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்தால் அப்புறம் அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு போய் வேலையில் சேரலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த வேலை பெறுவதற்கான டெக்னிக் சொல்லி தருகிற பல ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா நிறுவனங்களுமே எங்கள் நிறுவனத்தில் இது மாதிரி வேக்கன்சி இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு நல்லா நீங்கள் படித்த படிப்பு எதுவோ அதுக்கு சூட்டபிளான நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தில் அதனுடைய விளம்பரம் வந்தாலோ அல்லது இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களுடைய பொன் விழா, எங்களுடைய வைர விழா அப்படின்லாம் விளம்பரங்கள் வருது இல்லைங்களா, பார்த்தாலே உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பிச்சி விடுங்கன்றாங்க. நல்ல நிறுவனம், செட்டில்டு, எஸ்டாப்ளிஷ்டு, சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸாக தெரியுதா, முடிச்ச கையோட உங்களுடைய பயோடேட்டாவை அனுப்பிச்சி விடுங்க. ரெஸ்யூமி அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஸ்யூமே ஏதோ ஒன்று உச்சரிப்பு, அதை உடனடியாக அனுப்பிச்சிருங்க. அவங்க பேப்பரில் அவங்களுடைய வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேக்கன்சிஸ் விளம்பரம் வரணும்னு காத்திருக்காதீங்க, உடனடியாக உங்களுடைய பயோடேட்டாவை அனுப்பிச்சி விடுங்க. ஃபார் எ சூட்டபிள் ஜாப், நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அந்த துறையில் பொருத்தமான வேலை இருப்பின் என்னை அழைக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பயோடேட்டாவை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கின்றன, அத்தனை பேரும் விளம்பரங்கள் தந்து ஆட்களை எடுப்பது இல்லை. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது அப்படி பண்ணுறது இல்லை. ரெண்டாவது, இந்த நேரத்தில் உங்களுடைய தொடர்புகள் மிக முக்கியம். படித்து முடிச்சுட்டா நிறைய பேர் கூடுகிற சில அமைப்புகளில் உங்களை பதிவு பண்ணிக்கிறது உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிய வைக்க ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் கூட படித்த நண்பர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், டக்குன்னு சில பேர் அவங்களுக்கு வச்ச கான்டாக்டை வச்சு அவங்களுக்கு நேரம் வேலை கிடைச்சிருக்கலாம். அச்சிச்சோ ஃப்ரெண்டுக்கெல்லாம் கிடைச்சிருச்சே, நமக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்க கூடாது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நேரம் வந்தது, கான்டாக்ட் வந்தது, போனாங்க, கிளிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கும் ஒரு நேரம் வரப்போ டக்குன்னு கிளிக் ஆயிரும்ன்ற அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். இதை விட முக்கியம், பார்க்குறவங்க எல்லாம் ஒரு வயசு பையனாக இருந்தால் வேலை கட்சிச்சான்னு விசாரிப்பாங்க, வயசு பொண்ணாக இருந்ததுன்னா கல்யாணம் ஆயிடுச்சா, ஆவலியா, குழந்தை பிறந்துச்சா, பிறக்கலையா, பையன் தானா, பொண்ணு தானா, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சமுதாயம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த பருவத்தில் இருந்தாலும், என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை ஏதாவது விசேஷம் உண்டா, இவர் வித்தியாசமாக கேட்குறாராம், ஏதாவது விசேஷம் உண்டா, அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன குழந்தை, பெண் குழந்தை, என்ன இருந்தாலும் ஒரு பையன் வேணும் பாம்பா, அப்புறம் பையன் பிறந்திருக்கிறான்னா என்ன இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்ப்பா, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். உங்கள் பேரில் அவ்வளோ அக்கறையாக அவருக்கு, அதை காட்டுறதுக்காக மாதிரி சும்மா இப்படி கேட்கறது. அடுத்தவர்கள் தனிப்பட்ட தகவல்களை கேட்பதே ஒரு சின்ன அநாகரீகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாரும் அதை பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, இது மாதிரி வேலை கிடைக்கலையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் மனம் தளர்ந்துடக்கூடாது.
இதை விட முக்கியமானது, நீங்கள் படித்த படிப்புக்கு உரிய வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு காத்திருக்காதீர்கள். கிடைக்கட்டும், அதுக்காக நீ காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் வேற ஏதாவது அப்பா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வருது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு அசிஸ்டன்ட் வேணுமாண்டா, அங்கே ஒரு ஜூனியர் கிளர்க் ஜூனியர் ஆஃபீஸர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிங்க. காத்திருக்காதீங்க. வீட்டில் சும்மா உட்காந்து வேலை கிடைக்கலையேன்றதை விட ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற அந்த அனுபவத்தை பெறுவது ஒரு பெரிய பலத்தை தரும். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்றதுக்காக நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தை வச்சுக்கூடாது. அவங்கவுங்களும் ஒவ்வொரு டைம் ஜோனில் இருக்கிறோம். இப்போ பகல் இந்தியாவில்னா அமெரிக்காவில் இது இரவு நேரம். அமெரிக்காவிலேயே சில மாகாணங்களில் அந்த நேரம் வித்தியாசப்படும். சில இடத்துல விடியற் காலையாக இருக்கும், சில இடத்துல நள்ளிரவாக இருக்கும், சில இடத்துல முன்னிரவாக இருக்கும். அந்த டைம் ஜோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம் ஜோனில் இருக்கிறோம். சில பேருக்கு முன்கூட்டியே பொழுது விடிந்து விடும், சில பேருக்கு அது முன்னிரவாக இருக்கும், சில பேருக்கு விடியற் காலையாக இருக்கும். அந்த நேரம் வருகிற பொழுதுதான் விடியல் என்பதும் ஏற்படும். அதனால் அதுக்கு காத்திருக்கணும். எனவே இந்த காலத்தில் வேலை தேடுகிற இளைஞர்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தினால் உங்கள் டைம் ஜோனில் விடியல் வந்து விட்டது. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.